Last week you have learned many new things, right? So could you please share your takeaways from last week? கடைசி இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ்பிளாக் கொஷின் பற்றி சொல்லி தந்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கொடுத்த இன்புட்டில் நம்ம உள்ள தேவையான இன்புட்ஸ்லாம் நமக்கு இல்லைன்னா, அதாவது ஹார்ட்வேர்ஸு எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் இல்லைன்னா அது எப்படி பண்ணி உள்ள வைக்கணுன்ட்டு, அதுக்காக நம்ம செக் பண்ணி அவங்களோட பிராண்டில் போய் செக் பண்ணி உள்ளே அதில் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து உள்ள வைக்கணும். இல்லைன்னா நம்மளால் ட்ரைஸ் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அது கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு எங்கெங்கே பிளாக் பண்ணும்போது அதோட பிளாக் பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ சிம்பிளாக கொடுத்தா அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அவங்கள காப்பி பண்ணி கொண்டு வந்து வைக்க முடியும். அந்தளவுக்கு அது எல்லாமே சொல்லி தந்துருந்தாங்க. எவ்வளோ ஒர்க்கை வந்து எவ்வளோ சிம்பிள் பண்ண முடியும்ட்டு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மைக்ரோவேவில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் சாஃப்ட்வேரை, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி கான்ஃபிகரேஷன்லாம் என்ன கொடுக்கணும், அதே போல் லைப்ரரிஸ்னால் என்ன, அதுக்கடுத்து ப்ராஜெக்டோட வெர்ஷன்ஸு அது எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அது போக டீட்டெயிலாக வந்து ப்ராஜெக்ட் லைப்ரரிஸ்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணிட்டு டூல் பாக்ஸில் போய் அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது ஃபுல் டீட்டெயில் போகாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு பேசிக்காக சிம்பிளாக பார்த்துருக்கோம். மிஸ்பிளாக் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. அதில் வந்து சிங்க்குக்கு பிக் பாயிண்ட்டு, கவுண்டர் டாப்புக்கு பிக் பாயிண்ட், எல்லாத்துக்கும் பிக் பாயிண்ட் வைக்கிறத பற்றி நாங்கள் நல்லா டீப் பண்ணி பார்த்தோம். அது எதுக்குன்னா ஈஸியாக எங்கேனாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது கவுண்டர் டாப் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஹார்ட்வேர்ஸ் பற்றி பார்த்தோம். ஹார்ட்வேர்ஸில் எங்கெல்லாம் பிக் பாயிண்ட் வைக்கணும், எங்கெல்லாம் விசிபிளாக இருக்கும் அந்த சைட்லாம் பிக் பாயிண்ட் வைக்கிறது ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். மெயினாக நம்ம லேயர் மாற்றுறதை பற்றி பார்த்தோம். நம்ம ஸ்கோப்பில் இல்லைன்னா அதுக்கு என்ன லேயரில் சூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கோப்பில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம நார்மல் லேயர் சூஸ் பண்ணலாம். அதாவது டைமென்ஷனுக்கு ஒரு லேயர் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேயர் வச்சு பார்த்தோம். அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் போச்சு. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன செட்டப் இருக்குது, டூல் பாக்ஸ் செட்டப்பு, அதுக்கடுத்து வெர்ஷன், இந்த அப்டேட் வெர்ஷன் கொண்டு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது அப்டேட் பண்ணுறது அதை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணனா நிறைய ஏற வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம்